நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஆசைகள் அனைத்தும் முன்னேற்றமா துன்பமா? புத்தர் சொல்கிற விஷயங்களில் ஆசைகளே துன்பத்திற்கு காரணம். இப்போ நீங்கள் ஆதி காலத்தில் இந்த 2000 வருஷமாக எப்போ மக்களுக்கு நாகரிக காலங்கள் வளர்ந்ததோ அதில் இருந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஆசை துன்பத்துக்கு காரணம், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி இந்த ஆன்மீகங்கிற பேச்சில் பொய்யானவங்க இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஆன்மீகத்தில் பொய்யானவர்கள் வெறும் புக்கை மட்டும் படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அறிவு விஷயங்களை அறியாமல் அந்த ஞானத்தில் அந்த எழுத்துக்களில் என்ன உயிர் இருக்குன்னு புரிஞ்சுக்கிடாமல் சொல்கிற வார்த்தை தான் ஆசைகள் அனைத்தும் துன்பமாக மாறுதுன்னு சொல்லுதாங்க. அப்போ ஆசையே துன்பத்துக்கு காரணம்னா அப்போ மனிதர்கள் யாரும் ஆசையே படக்கூடாதா? இல்லை, ஆசைப்படாமல் எப்படி மனிதர்கள் இருப்பாங்க? எல்லாம் ஆசை தான் படுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது இல்லையா? இப்போ நமக்கு ஏதாவது ஒரு வீடு வேணும், இவங்கள மாதிரி ஒரு வீடு கட்டணும். ஒரு பெரிய அளவில் ஒரு வீடு கட்டாட்டாலும் ஒரு சின்ன அளவில் ஒரு வீடு கட்டணும். ஒரு பெரிய காரு 40 லட்ச ரூபா கார் வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ளேயாவது கார் வாங்கணும். நம்ம ஒரு பெரிய மோட்டார் சைக்கிள் வாங்காட்டாலும் ஒரு சின்ன வண்டியாவது, ஒரு ஸ்கூட்டியாவது, இன்றைக்கி வந்திருக்கிற இந்த ஜூப்பிடராவது, ஏதாவது ஒரு சின்ன 2 வீலராவது வேணும்னு நினைப்பாங்க இல்லையா? சரி, இப்போ அடுத்தது இந்த மக்களில் மிடில் ஃபேமிலி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட குழந்தைங்களை, இப்போ நீங்கள் வெளியிலலாம் பாருங்கள், எல்லோரும் பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலு, மெட்ரிகுலேஷனு, இப்படி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலெல்லாம் நல்லா எல்லாருமே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு மிடில் ஃபேமிலியோ இல்லை கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிறவங்களோ, கொஞ்சம் பண வரவு கம்மியாக இருக்கிறவங்களும் அவங்க ஆசைப்படக்கூடாதா? அப்போ பணம் இருக்கிறவங்க ஆசைப்பட்டுக்கிட்டே தானே இருக்காங்க. பணம் இல்லாதவங்க மட்டும் ஆசைப்படக்கூடாதா? ஏன் ஆசைப்படக்கூடாது? ஆசைப்பட்டால் துன்பத்துக்கு காரணமா? ஆசைக்கு வழிகாட்டணும், அவங்க தான் உண்மையான குரு. நம்ம ஆசீவகத்தில் வாழ்வியல் முறையில் ஆசையை படலாம் அப்படின்னு நம்ம 18 சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய கடவுள் முருகர், நீங்கள் கிருஷ்ணர், விஷ்ணு, ஆதி சிவனார் எல்லாருமே அந்த ஆசைகளினுடைய வளர்ச்சி தான் அந்த உலகமே. அவர் மட்டும் ஆசைப்படலைன்னா கடவுள் இந்த உலகத்தையே படைச்சிருக்க மாட்டார். இறைவன் இந்த உலகத்தை படைச்சதுக்கு காரணமே ஆசை தான். நம்ம மட்டும் இருக்கோமே, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல அழகாக பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் இப்படிலாம் வச்சா எப்படி இருக்கும்னு அவர் யோசித்து இந்த உலகத்தை படைச்சதுன்னு ஆசை தான். அதுலேயும் அவருக்கு ஒரு பெரிய வைராக்கியம், முடிவுகள்லாம் இருந்தது. அப்போது ஆசையில் ஒன்று ஒன்றா படைச்சார், எல்லாத்தையும் அடைஞ்சாங்க. அப்போ அவர் இறைவன் அதனால் ஆசைப்பட்டார், நடந்துச்சு. நம்ம மனுஷன் ஆசைப்பட்டால் நடக்காதான்னு அப்படி தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே மனிதனுக்கு உள்ள இறைவன் இருக்காருங்கிறது நீங்கள் புரியும். இறைவன் நம்மக்கிட்ட நேரம் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஆனால் நமக்கு உள்ள உயிரோட, பிராணனோட, சக்தியோட மனிதன் கூட இணைஞ்சே இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல சாமி ஆடும்போது மட்டும்தான் சாமி உள்ளே வருதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது இன்னொரு பக்கம் நான் ஒரு நாள் சொல்லுதேன் உங்களுக்கு. இந்த சாமி ஆடுறதெல்லாம் அந்த சாமி உடம்புக்குள்ளே ஆடுதா அப்படிங்கிறத நான் ஒரு நாள் சொல்லுதேன். இப்போ நம்ம ஆசைகள் அனைத்தும் முன்னேற்றத்துக்கு, அது முன்னேற்றமா அது துன்பமானு நம்ம பார்க்க போகிறோம். புத்தர் என்ன சொன்னாருன்னா, அவர் யார்? ஒரு பெரிய ராஜா குடும்பத்தில் பிறந்தார். அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்தார். அப்புறம் ஒரு நாள் வாசல் வெளியே பார்க்கும் பொழுது ஒருத்தன் இறந்து தூக்கிட்டு போனாங்க. ஏன் இந்த மனிதன் படுத்திருக்கான்னு கேட்காரு. உடனே அவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லுதாங்க. அப்படியே இறப்புலாம் ஒன்று இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் உடனே அரசபையை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தவுடனே அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு மரத்துக்கடியில் போய் உட்காந்தாராம். ஞானம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லுதாங்க. முதல்ல புத்தர்னா இன்னும் யாருக்கும் என்னென்னு தெரியாது. புத்தருங்கிறது நம்ம ஆதி காலத்தில் புத்திரர்னு சொல்லுவோம். அதாவது ஆதி காலத்தில் ஒரு தாய் வயிற்றுல இருந்து பிறக்கிறவங்க புத்திரர். அப்போ அம்மாவுடைய பேரை வச்சு தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்போ
அந்த அம்மாவுடைய பேர் கௌசல்யா அப்படின்னா அது கௌதம புத்தர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அவங்க அம்மா பேர் கௌசல்யா, கௌசல்யாவோட மகன் புத்திரன். அப்போ அது ரெண்டையும் சேர்த்து கௌதம புத்தர்னு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் இந்த பெண்ணுடைய மகன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தமிழில் புத்திரன்னு ஒரு பேர் இருக்குது. அது புத்திரன் புத்திரன் புத்திர புத்திர புத்தர்னு கடைசியில் புத்தர்னு மாறி போச்சு. கௌதமன்னா என்னன்னே யாருன்னு கேட்குறதில்ல. கௌதமன்னா அவங்க அம்மா பேர், ஒரு சாதாரண மனிதர், அவ்வளோதான். அவர் இருக்காரா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். ஆனால் அதோட இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் போலித்தனம். ஏன் அப்படின்னா பௌத்த மதம் தான் எல்லாத்தையும் அடித்து கொன்னுச்சு. அசோகர் காலத்தில் பௌத்த மதத்தை உருவாக்குறதுக்கு ஆசிரியர்களை அடித்து கொன்னாங்க எல்லாரையும். அவங்க இவ்வளோ அமைதியாக இருப்பாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க ஏன் ஆசை கூடாதுங்கன்னு சொல்லுதாங்கன்னா, ஆசை துன்பத்துக்கு காரணம்னா நம்ம பல விஷயங்களை அடைஞ்சு இந்த உலகத்தில் நம்ம பெரிய பணக்காரனாக ஆயிடுவோமா. இங்கே மனசுலையும் பணக்காரனாக வேண்டியிருக்கு, முத்தி நிலைக்கும் ஒரு பணக்காரன்னு தேவை இருக்குது, வாழ்வியலில் வாழ்க்கைக்கு ஒரு பணக்காரனாக ஆக வேண்டியது இருக்குது. பணக்காரன்னா நீங்கள் வெறும் பணத்தை மட்டும் பார்க்கிங்க. பணம் அப்படின்னா என்னென்னா நம்மளோட தேவைகளை நிறைவேற்றுறதுன்னு அதுக்கு ஒரு பேர். நீங்கள் பணம்னா வெறும் பேப்பரோ வெறும் துட்டோ அது மாதிரி இல்லை, வெறும் நம்பர்ஸோ அப்படி இல்லை. பணம் என்பதுக்கு அர்த்தம் நீங்கள் அந்த வாழ்க்கையை என்ன தேவையோ அதை அடையிறதுக்கு உண்டான செய்திங்க இல்லையா, அதுதான் பணம். அப்போ ஒரு பணத்தை அடையிறது தப்பா? கிடையாது. அதுக்கு ஆசைப்படுறது தப்பா? இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க மெட்ரிகுலேஷனில் சேர்க்காங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்காங்க. அப்போ ஒரு மிடில் ஃபேமிலியோ ஒரு இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு கூலி தொழிலாளியோ அவங்க குழந்தைங்கள அந்த மாதிரி ஸ்கூலில் ஏன் சேர்க்க முடியல? ஏன் சேர்க்க முடியல? தேவையானது இல்லை. தேவையானதை எப்படி பெறணும்? இப்போ அந்த தேவை இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நம்மளால் முடியாது. அவங்க பிள்ளை அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்குது, அதனால் அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்காங்க. என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு பணமே இல்லை, அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகுது. இல்லைன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு பிரைமரி ஸ்கூலில், அதாவது மெட்ரிகுலேஷன் சாதாரண சின்ன இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் என்னது? நீங்கள் சொல்கிறதே துன்பந்தான், நீங்கள் நினைக்கிறதும் துன்பந்தான். நீங்கள் ஆசைப்படாமையே துன்பத்தை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ ஆசை எப்படி படணும் அப்படிங்கிறத சொல்லுதேன். இப்போ கவனிச்சுக்கோங்க. ஆசைங்கிறது நம்மளுடைய கனவு. இந்த வாழ்க்கையில் நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம், வளருதோம். ஒரு காலம் வரைக்கும் உங்களுக்கு பரிமாண வளர்ச்சி இருக்காது. ஒரு 13 வயசு 18 வயசுலேருந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பரிமாணம் வளரும். அந்த பரிமாணத்துக்கு கீழே இருக்கும்போது வெறும் விளையாட்டு பிள்ளையாக இருப்பீங்க. அந்த விளையாட்டுத்தனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அவ்வளோதான். ஏன் அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா தான் அதுக்கு காரணம். ஏன்? உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அனைத்தையும் பார்த்து கொடுக்குறவங்க யார்? உங்களுடைய அம்மா அப்பா. அப்போ அந்த அம்மா அப்பா தன்னோட குழந்தை வளர்ச்சிக்கு என்னெல்லாம் வேணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த மனித உடலுக்கு சந்தோஷம் இருக்குது. எப்போ அந்த மனித உடம்புக்கு சந்தோஷம் நிற்குது அப்படின்னா பரிமாணம் அடையும் போது. பரிமாணம் அடையும் போது என்ன செய்கிறாங்கன்னா சோம்பேறிப்படுவாங்க. இதை செய்ய மாட்டேம்பாங்க, அதை செய்ய மாட்டேம்பாங்க. சின்ன குழந்தையில் ஒரு குழந்தைய வேலையை வண்டிங்கன்னா பம்பரமாக வேலை செய்யும். கொஞ்சம் வளர்ந்துட்டுன்னா இதே இப்போ என்ன வேலையா கிடைக்கா அப்படின்ட்டு இழுக்காங்க. இப்போ எல்லோரும் அப்படி தானே செய்தாங்க. குழந்தைங்களை நீங்கள் வேலையவங்க சின்ன குழந்தையில் அதை எடுத்துகிட்டு வான்னா ஓடியே போய் எடுத்துகிட்டு வரும். என் செல்லம் தூக்கிட்டு வந்துட்டே அப்படின்னு அவளை மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுவோம். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், அட போம்மா கொஞ்சம் நேரம் இருக்குது எனக்கு, அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்க. அப்போ
அந்த பரிமாணம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுங்கிறதே அந்த குழந்தை மறந்துடுது. அப்போ இப்போ ஆசையை எப்படி படணும், இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம குடும்பங்களில், நம்ம வாழ்வியல் முறைகளில் இது மாதிரிலாம் நடக்குது. அப்போ நம்ம ஆசையே படக்கூடாதா அப்படின்னா ஆசைப்படணும். எவ்வளவு நாளும் படலாம், எதில் வேணாலும் படலாம். ஆனால் அது தனி மனித ஒழுக்கத்தில் இருக்கும். நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் சரி, அந்த ஆசையை முதல்ல தனி மனித ஒழுக்கத்தில் இருக்கான்னு நீங்கள் கவனிங்க. இன்னொருத்தருக்கு பிரச்சனை கொடுக்காத ஆசையாக இருக்கும். அதாவது இன்னொரு உயிர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது, எந்த கஷ்டமும் உங்ககிட்ட இருந்து போகக்கூடாது. அது ஃபுல்லாக ஆசைப்படலாம், அந்த ஆசை நிறைவேறும். நீங்கள் தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் ஆசைப்பட்டீங்கன்னா அது துன்பமாக முடிஞ்சிடும். தனி மனித ஒழுக்கத்தோட பண்ணினீங்க அப்படின்னா, ஆசைப்பட்டீங்கன்னா நடந்துடும். எப்படி நடக்கும்னு சொல்லுதேன். ஒரு மனிதன் தனி மனித ஒழுக்கத்தோட ஒரு கனவு காணுவான். ஆசை வந்துட்டுன்னா அவனுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல என்ன வரும்னா செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். அப்போ செயல்பாடுகள் நீங்கள் செயலை அதிகமாக செய்ய 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 அந்த செயலில் ஒரு வலி, கஷ்டம், வேதனை எல்லாம் வரும். அந்த பிரச்சனையை பார்த்துட்டு நீங்கள் பயப்படுறீங்கள, அதுதான் நம்ம ஆசைப்பட்டுட்டோம், அதுதான் இது கஷ்டப்படுதோன்னு துன்பம் அப்படின்னு சொல்லி உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது. அதனால் ஆசை எப்படி படணும் தெரியுமா? தனி மனித ஒழுக்கத்தோட ஒரு கனவு, அந்த ஆசையோட ஒரு கனவு. இப்போ நமக்கு 1 கோடி ரூபா வேணும் அப்படின்னா ஆசைப்படலாம், அதுக்கு ஒரு கனவு வைக்கணும். அந்த கனவுக்கு செயல்பாடில் போகணும். அந்த செயல்பாடு நிகழ்காலத்தில் அதுலேயே முழு கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கணும். அதாவது நிகழ்காலத்தில் வாழணும். உங்களோட எதிர்காலத்தினுடைய பயம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இறந்த காலத்தில் ஒரு நாள் வம்பா போச்சேன்னு நினைக்கக்கூடாது. அப்போ இறந்த காலங்கிறது என்னன்னா, நீங்கள் செய்யாதது தான். நீங்கள் எந்த செயலுமே பண்ணலைன்னா தான் அது இறந்த காலம். நீங்கள் செயல் பண்ணிட்டீங்கன்னா அது நிகழ்காலம். அப்படி புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் எதெல்லாம் நல்ல காலையில் இருந்து நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்குள்ளே இந்த 1 கோடி ரூபாயை சேர்க்கறதுக்கு எவ்வளவு வேலை செய்தீங்களோ, அந்த ஒரு நாள் நீங்கள் முழுமையான வேலை, உங்களுக்கு தூங்கக்கூட கூடாது, அந்த அளவுக்கு உழைக்கணும். வெறும் உடல் உழைப்பு மட்டும் இல்லை, மூளையையும் கசக்கணும், மூளையோடு சேர்ந்து உழைக்கணும். மனசஞ்சலங்களோட உழைக்கக்கூடாது. மனசில் இருக்கிற தெளிவான புத்தியை வச்சு, எண்ணங்களை வச்சு, கனவுகளை வச்சு, அந்த ஆசையை ஒன்றா சேர்த்து இணைச்சி விழிப்புணர்வோட செயல்களை வேகமாக செய்ய செய்ய திரும்பியே பார்க்கக்கூடாது நீங்கள் அந்த நிலையை அடையிற வரைக்கும். சைடில் எங்கேயாவது சினிமா ஓடுது, எங்கேயாவது நாடகம் ஓடுது, எங்கேயாவது கச்சேரி ஓடுது, பாட்டு கச்சேரி ஓடுதுன்னு போய் உக்காந்துட்டிங்கன்னா முடிஞ்சிங்க. ஏன்னா ரசிக்க ஆரம்பிக்கிங்க. எப்போ நீங்கள் எந்த விஷயங்களை, நம்மளுடைய ஆசையை, கனவை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் எதையாவது ஒன்றை ரசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உடஞ்சி போகும். எதை ரசிக்கணும்னா, நீங்கள் என்னது ஆகணும்னு நினைக்கிங்க அதை ரசிக்கணும். நீங்கள் அதுக்காண்டி ரசனையே இல்லாமல் வாழணும்னு சொல்லலை. நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரசிக்கணும், அதில் ஆசையை வைக்கணும், அதில் கனவை வைக்கணும், அதில் வைராக்கியம் இருக்கணும். இதை எப்படியும் அடைஞ்சே தீரணுங்கிற வைராக்கியம் வேணும். இந்த நம்பிக்கை அது இதெல்லாம் தேவையில்லை. தினமும் உழைக்கணும். நம்பிக்கைலாம் வச்சுக்கிட்டே போனோன்னா ஒன்றும் செய்ய முடியாது, பயந்துருவீங்க. அதனால் நம்பிக்கை வை, நம்பிக்கை வை, தும்பிக்கை வைலாம் சொல்லுவாங்க. நம்பிக்கை வச்சு வச்சு அவ்வளோ பேரும் சோம்பேறி ஆயிடுவாங்க. அதனால் நம்பிக்கைலாம் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. முடிவை எடுத்துட்டு வேகமாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும். வேகத்தில் விவேகம் இருக்கணும். அந்த விவேகமான வேகத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவ்வளவும் உங்கள் கையில் இருக்கும். துன்பம் வருமா? இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ஆதி காலத்தில் மக்கள் கஷ்டப்படும் போது எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முடிவு சொல்ல முடியாத கூட்டங்கள் இருக்குது பாருங்கள், அவங்க தான் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு இவங்களை ஏழையாகவே ஆக்கிட்டாங்க.
புரியுதா சொல்கிறது விஷயம்? நீங்கள் ஏதாவது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் அந்த தலைவர்கள்கிட்ட பௌத்த மதத்தில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதுக்கு முடிவு சொல்ல தெரியாது. நீ இது மாதிரி செய், இது மாதிரி பண்ணு, இப்படி வா, இப்படி பண்ணணும்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு. சொல்ல தெரியாமல் ஆசையே துன்பத்துக்கு காரணம், அதனால தான் நீ கஷ்டப்படுத, ஆசைப்படாத, நீ ஏழையாகவே கீழேயே இந்த மண் சட்டியிலே விளக்கிக்கிட்டுன்னு சொல்லி அனுப்புறது தான் அது. அதனால் புரிஞ்சுக்கோங்க மக்களே, ஆசைகள் அனைத்தும் முன்னேற்றம் தான், துன்பம் கிடையாது. நீங்கள் துன்பம்னு எதை நினைக்கிங்கன்னா, ஆசைப்பட்டு அதில் என்ன செயல்களை அதிகமாக பண்ணுதீங்களோ அந்த செயல்களில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், கஷ்டங்களும், துன்பங்களும், அது எல்லாமே பஞ்சு மெத்த மாதிரி மிதித்து அதுக்கு மேலே போக தெரியும். அதை நீங்கள் ஒரு கடினமாக பார்க்கிங்க. கஷ்டங்களையும் உங்களுக்கு வந்து ஓய்வு இல்லாத விஷயங்களை கஷ்டமாக நினைக்கிங்க, பாரமாக நினைக்கிங்க. நீங்கள் ஓய்வில் இருக்கணும், சுகமாக இருக்கணும்னு நினைக்கிங்க. அதனால தான் அந்த ஆசை துன்பமாக மாறுது. நீங்கள் சுகத்தை தூக்கி குப்பையில் போட்டுறணும். நம்ம ஆசையோட விஷயம் முன்னேற்றம் வேணும்னா இந்த சுகங்கள், இந்த சோம்பேறித்தனம், நான் நல்லதாக சாப்பிடணும், நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நான் சுகமாக இருந்து எல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இங்கே ஒன்றும் கிடைக்காது. முதல்ல சுகம் கிடைக்காது. நீங்கள் ஆசைப்பட்டு உங்கள் கனவில், உங்கள் லட்சிய பயணத்தில் எப்போ ஒரு வரலாறு படைக்கிங்களோ அப்போ சுகம் கிடைச்சிடும். அதுக்கு முன்னால் சுகத்தை கேட்டுக்கிட்டு உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதுதான் ஆசைக்கு துன்பத்துக்கு காரணம். இவ்வளோதான், புரிஞ்சுக்குவோங்க. வேகமாக செயல்படணும். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லிவிட்டு முடிக்கிறேன். என்னோடய குருநாதர்கிட்ட நான் சின்ன குழந்தையில் இருக்கும் பொழுது, ஒரு 10 வயசில் எங்கள் குருநாதர் வந்து 2:30க்கு எந்திரிச்சிருவாங்க. இரவில் அதிகாலை 2:30க்கு எந்திரிச்சு 3 மணியில் தவம் இருப்பாங்க. 6 மணி வரைக்கும் இருப்பாங்க அந்த தவம். அந்த தவத்தில் நானும் ஒரு 10 வயசில் என்னோடய குருநாதர் கூட நான் அவங்க கிட்ட தான் இருப்பேன். போகர் சித்தர். அந்த மாதிரி அவங்க தவம் இருக்கிறத பார்த்து எந்திரிச்சு நான் ஒரு 10 வயசு வரைக்கும் அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவங்க ரொம்ப தவத்தில் வலிமையாகவும் ரொம்ப சக்தியானவங்களாகவும், நான் என்ன நினைக்க என்னோடய பீஜம் என்னங்கிற அளவுக்கு சொல்லிடுவாங்க. எல்லோரும் முன்னால் நிற்கிறவங்கள எல்லாத்தையும் ஆராய்வாங்க. இந்த மாதிரி ரொம்ப சக்தி அவங்களோட இது. இவங்க இது மாதிரிலாம் இருக்காங்க, நம்மளும் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், குருநாதர் எந்திரிச்சு உக்காந்தாங்கன்னா நானும் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்வங்கன்னு படுத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க 6 மணிக்கு முழிப்பாங்க. நான் அதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம் முன்னால் எந்திரிச்சு நானும் உட்காந்துருப்பேன். குருநாதர் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருப்பேன். நான் ரொம்ப நேரம் உட்கார மாதிரி காட்டுற மாதிரி குருநாதர்கிட்ட உட்காந்துருப்பேன். குருநாதருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் என்னோட அந்த வயசினுடைய அறியாமையும் அந்த ஒரு செயலான சேட்டையும் அது இருந்தது எனக்கு. அதனால் நான் நினச்சதை அடைய முடியுமா? ஆனால் ஆகணும்னு நினைப்பேன், அடைய முடியாது. ஏன் அப்படின்னா நாங்கள் எதையுமே செய்யலை. குருநாதர் மாதிரி 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உட்காந்தா தான் அதை அடைய முடியும். அதுக்கு முன்னால் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறமா இப்படி படுத்து எந்திரிச்சிட்டு இருந்தேன் 3 வருஷமாக. அதுக்கப்புறம் ஒரு நாள் குருநாதருடைய எல்லா செயல்களையும் கவனிக்கும்போது மிகப்பெரிய சக்தியாக இருந்தாங்க. ஞானத்தின் ஒளி ரூபமாக இருந்தாங்க. அவங்க பேசுகிறதும் அவங்க சொல்லி கொடுக்குற விதமும் அந்த இயற்பியல், வேதியியல், உயிரியல் கலந்துருக்கும். எதுவுமே மூடத்தனமாக இருக்காது. ரசித்தேன். கொஞ்ச காலத்தில் நம்ம குரு மாதிரியே இருக்கணும்னு யோசித்தேன். 13 வயசில் நான் யோசிக்கும்போது குருநாதர், நான் எப்போ குருநாதருக்கு முன்னால் ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை வந்தது, குருநாதர் மாதிரியே நம்ம ஆகணும் அப்படின்னு. அந்த ஆசை என்னோடய கனவாக மாறிச்சு. அந்த கனவு என்னை செயல் செய்ய வச்சது. இந்த இடையில படுத்து தூங்குறதெல்லாம் நின்றுச்சு. குருநாதர் 2:30க்கு எந்திரிக்காங்கன்னா நான் 2:15 ரெடியாக இருப்பேன். இந்த மாதிரி என்னைக்கு நான் 2:15 எந்திரிச்சு குருநாதர் கூட எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சனோ அப்போ குருநாதரை நீ கூப்பிட்டாங்க, வாடா.
ஏன்டா எப்போவுமே 3 மணிக்கு தான் எந்திப்பேன், மறுபடியும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன், அப்புறம் படுத்துருவேன். நான் வர்றதுக்கு நான் முழிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு உட்காந்துட்டு நான் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி என்னையும் தாண்டி இருக்கிற மாதிரி நிறைய நடிப்புலாம் போடுவேன். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஐயையோ, இது எல்லாம் குருவுக்கு தெரியுது அப்படின்னு யோசித்தேன். எல்லாமே குருவுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நான் இந்த 2:15 எந்திரிச்சு ரெடியாக இருக்கும்போது குரு இதெல்லாம் சொல்லிவிட்டு, வா இப்போ உனக்கு சொல்லித்தரேன்னா. அது வரைக்கும் என்கிட்ட குருநாதர் எதுவும் பேசுனதும் கிடையாது, சொல்லி கொடுத்ததும் கிடையாது. எப்போ என்னோடய ஆசை அதிகமாக குருநாதர் மாதிரி ஆகணும்னு என்னோடய ஆசை வந்ததோ அப்போவுமே குரு என் கையை பிடிச்சாங்க. இப்படி சூரிய கலையில் இது இன்னென்ன விஷயங்கள் இருக்குது. அந்த 72,000 நாடி நரம்புகளில் 76,000 நாடி நரம்புகள் இருக்குது. வெளியே தெரிஞ்சது 72,000 நாடி நரம்பு தான். அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா 3,000 நாடி நரம்புகள் இருக்குது. சக்கரங்கள் எல்லாம் உடம்புல கிடையாது, தலையில் இருக்குது. மூளை இந்த சைட்ஸில் 7 பாகங்களில் இருக்குது அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்லித்தர ஆரம்பித்தாங்க. இவங்க ஒவ்வொரு விஷயமும் சொல்ல சொல்ல என் கனவு பெருசாகிக்கிட்டே இருக்கு. இப்படிலாம் இருக்கா மனுஷங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னோடய கனவு பெருசாகுது. என்னோடய கனவினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நான் தூங்காமல் இருந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தவத்தினுடைய வலிமையை என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். இவங்க என்ன ஏன் இப்படி இருக்காங்க, இவங்கள மாதிரி நம்ம ஆகணும் ஆகணும் ஆகணும். அப்போ எனக்கு நம்பிக்கை அது இது எதுவுமே கிடையாது. என் ஆசை, என் கனவு, இதை எப்படியாவது முடிக்கணும். ஒவ்வொரு நாளும் குருநாதர் எந்திக்கும் போது முன்னால் எந்திரிச்சு உட்காந்து 12 வருஷம் விடாமல் செஞ்சேன். குருநாதர் என்ன நிலையில் இருந்தாங்களோ அதை விட ஒரு நிலை கூட எனக்கு தந்தாங்க. அதை தான் என் கையில் நான் அடைஞ்சது. என்னுடைய ஆன்மீக முழு விஷயங்களும் இன்றைக்கி தாய் தந்தையர்கள், கணவன் மனைவி, குழந்தைகள், தொழில் முறைகள், இறைவனை நாம் எப்படி அடைய வேண்டும் என்று இந்த வாழ்க்கை முறைகளை பயன்படுத்தியே இறைவன் பாதத்தை தொட முடியும் என்ற அந்த ஞானத்தை அடைஞ்சோம். அதுதான் ஆதி காலத்தினுடைய ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் எந்த புக்குமே படித்ததில்லை. நான் பேசுவது அனைத்தும் எனக்கு ஞானத்தில் கிடைத்தது. என்னுடைய ஆசை தான் இதற்கு காரணம். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு, குரு என்ன நிலை அடைஞ்சாங்களோ அதுக்கும் மேலே ஒரு படி எனக்கு அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா அது நான் அடைஞ்ச நிலையையும் வாங்கிக்கிட்டேன், எடுத்துக்கிட்டேன். குருநாதர் முழு நிலையையும் என்கிட்ட தந்துட்டு போனாங்க. அதுதான் அது ஒரு படி கூடன்னு சொல்லுது. அவங்க சமாதி ஆகும் பொழுது, சிவசமாதி ஆகும் பொழுது அவங்களோட சக்தியும் எனக்கு சேர்த்து தந்தாங்க. அதனால தான் அதை சொல்கிறேன். அதனால் நம்ம ஆசை அனைத்தும் துன்பம் கிடையாது. அந்த செயல்முறைகளில் வர்றது தான் துன்பம். அதை நீங்கள் துன்பமாக பார்க்காதீங்க, அதை அனுபவமாக பாருங்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைங்க. அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அனுபவம் பண்ணி உங்கள் செயல்முறைகளை திடமாக செய்யுங்கள். என்ன வேணாலும் கிடைக்கும். நீங்கள் வேண்டலாம் வேண்டாம், கடவுள்கிட்ட வேண்டலாம் வேண்டாம். நீங்கள் இது மாதிரி செய்ய தயாரானீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் பவர் அனைத்தும் உங்கள் கையில் என்ன வேணுமோ அதை கொண்டு கொடுத்துரும். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இந்த 3ஐயும் நம்பாதீங்க. அதில் நடுவில் இருக்கிற ஒன்றை மட்டும் நம்புங்க. இந்த 3ல் 2 நம்பாதீங்க. இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் நம்புங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் உழைப்பும் நிகழ்காலத்தில் இருந்து அதை தொட்டேன். ஏன் நான் எனக்கு இறந்த காலமே கிடையாதுன்னு சொல்லுதேன் அப்படின்னா, நான் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினேன். செயல்முறைகளில் எல்லா வேலைகளையும் சரியாக செஞ்சேன். தவம் இருக்கணுமா தவம் இருந்தேன், வேலைக்கு போகணுமா வேலைக்கு போனேன், அப்பா அம்மாவை பார்க்கணுமா பார்த்தேன், குடும்பத்தை பார்க்கணுமா பார்த்தேன். எல்லா விஷயங்களையும் சரிவர செய்து அனைத்தையும் கவனித்து பார்த்து செயல்பட்டு நிகழ்காலத்தை என்னுடையதாக மாற்றினேன். நிகழ்காலத்தை நான் எப்போது என்னுடையதாக மாற்றினேனோ அது அனைத்தும் என் கையில் வந்து சேர்ந்தது.
நான் என்ன நினைத்தனோ அனைத்தும் என் கையில் வந்து சேரும். அதுதான் நிகழ்கால வாழ்வு. எப்போது இறந்த காலம் வருகிறது என்றால், நீங்கள் நிகழ்காலத்தில் ஒன்றுமே செய்யவில்லை என்றால், சரியாக செய்யவில்லை என்றால், செய்வதில் பயந்தால், செய்வதில் துன்பப்பட்டால், செய்வதில் வலி வேதனைகள் அடைந்தால், வேலை செய்வது நின்றுவிடும். அந்த வேலை செய்து நின்று விடுகிறதல்லவா, மறுநாள் காலையில் இருந்துச்சிங்கன்னா இது இறந்த காலமாக மாறிடும். அதனால் என் வாழ்வில் இறந்த காலமே கிடையாது. என் வாழ்வில் அனைத்தும் ஒவ்வொரு நாட்களும் நிகழ்காலமாக இருக்கின்றன. அதையே உங்களுக்கு சொல்கிறேன். வெறும் புக்கை படிச்சுட்டு பேசினாங்க எதுவும் நடக்காது. அவ்வளவும் எங்கள் அனுபவம். புக்கு படித்த அனுபவம் கிடையாது. நான் காட்டில் வாழ்ந்தவங்க. எங்கள் குருநாதரோட காட்டில் பொதிகை மலையில் வாழ்ந்தவங்க. அதனால் முழுமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முழுமையாக விழிப்புணர்வோடு உங்கள் வாழ்க்கையை, ஆசைகள் அனைத்தும் முன்னேற்றமாக ஆக்குங்கள். அந்த துன்பம் செயல்கள் அனைத்தும் அதில் பஞ்சிமத்தை போல் அதில் மேல் ஏறி நடந்து செல்லுங்கள். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீர்களோ அது நடக்கும். சும்மா அந்த கோயிலில் போய் நடந்துட்டு வர்றதோ, அங்கே நடந்துட்டு வர்றதோ, இங்கே நடந்துட்டு வர்றதோ தேவையில்லை. அதெல்லாம் ஃபிசிக்கல்ஸ். நீங்கள் உங்கள் இப்போ யாருக்கும் வேலை இல்லை. அதனால் எல்லோரும் நடந்து போய் சாப்பிட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கீங்க. ஃபிசிக்கல்னு தான் நாங்கள் அதை பார்க்கோம். அது வேண்டுதல் கிடையாது. அது மூடத்தனம். அறிவுக்கு வாங்க, விழிப்புணர்வுக்கு வாங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடியும். அதுக்காக திடீர்னு இப்போ எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிங்கள, அந்த ஆசை துன்பத்துக்கு காரணம். இப்போ எனக்கு உடனே வேணும்னு நினைக்கிங்க இல்லையா, இப்போ நீங்கள் எது உடனே வேணும்னு நினைக்கிங்களோ அதுதான், அந்த ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். வீணான ஆசை அது. எனக்கு இப்போ உடனே இது வேணும்னு நினச்சிங்கன்னா அது வீணான ஆசை, அது துன்பத்துக்கு காரணம். ஆனால் அவங்க சொன்னது அந்த துன்பம் இல்லை. உங்களை வளர்ச்சிக்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்கள் இந்த பானை சட்டியே கழுவிட்டு இருங்கன்னு சொல்கிறதுக்காக பௌத்த மதம் தந்திரமாக, நரித்தந்திரமாக உருவாக்கியது தான் ஆசைகள் துன்பத்துக்கு காரணம் என்று சொல்வது. இங்கு வாழ்வியல் முறை மட்டுமே, இங்கு எதுவுமே கிடையாது. மனிதனுக்கு ஒன்று பிறக்க வேண்டும், இந்த 5 விஷயங்களில் முழுமையாக வாழ வேண்டும், தன் கனவையும் லட்சியத்தையும் ஆசைகளையும் நிறைவேற்றி அவன் இந்த உடம்புல இருக்கிற உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பை வசக்கணும். உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பை வசக்கி நமக்கு என்ன வேணுமோ அதை அடையணும். உடம்பை சும்மா பெட்டில் போட்டு படுக்க போட்டு ஏசியை போட்டு அப்படியே சுகமாக வச்சுருந்தா கிடைக்காது. சாவதம் உடம்பு நம்மளை விட்டு போய்விடும். நம் உயிர் நம்மளை விட்டு போகாது, இறைவனிடம் போய் சேரும். அது பக்குவம் அடைந்திருக்க வேண்டும். அதுதான் குண்டலி சக்தி. நீங்கள் அதாவது நெருப்பு போல் உழைக்க வேண்டும், நெருப்பு போல் இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு உண்டானதாக மாற்றுங்கள். எண்ணி எண்ணி கவலைப்படாதீர்கள், துவண்டு விடாதீர்கள். துன்பங்கள் எல்லாமே அனுபவங்களை கொடுப்பது. அதற்கு மேல் ஒன்று இருப்பது தான் நம்மளுடைய கனவு. அதனால் அனைத்தையும் ஆசைப்படுங்கள், முன்னேறுங்கள், கனவு காணுங்கள். தூங்கிய கனவு அல்ல, செயல்பாடுகளின் கனவு. செயல்பாடுகளின் கனவு வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும். மனதில் இருக்கும் எண்ணங்கள் கனவாக மாறும். அந்த கனவு சரித்திரம் படைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் சரித்திரம். 1 கோடி வேணும்னா 1 கோடி கையில் வர்ற வரைக்கும் அதில் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதுதான் என்னது லட்சியம், சரித்திரம். ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.